This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் வரும் கல்வியாண்டு முதல் தொடங்கப்படும் என தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். சார், இந்த நான் முதல்வன் ஸ்கீம் தொடங்கி இருக்கு, எவ்வளவு பேர் இதன் மூலமாக பயனடைவார்கள் சார்? நான் முதல்வன் ஸ்கீம், அந்த ஸ்கீம் பற்றி உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். ஸோ இந்த ஸ்கீமில் அந்த கோர்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் கூடுதலாக நம்ம மாணவர்களுக்கு என்ன கோர்ஸ் தேவை இருக்கோ அந்த கோர்ஸ் நான் முதல்வன் ஸ்கீமில் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இந்த ஸ்கீமில் கடந்த வருஷம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அதில் பெனிஃபிட். அப்புறம் நான் முதல்வன் கோர்ஸ் பண்ண பிறகு அவங்க எம்ப்ளாயபிலிட்டி அது ரொம்ப சிறப்பாக இருக்கு. இதை பல இன்டராக்ஷன்ஸில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க. ஸோ இதை ரொம்ப வரவேற்பு இருக்கு. இன்னும் கூடுதலாக கோர்சஸ் ஜாயின் பண்ணணும். அதுவும் நம்ம தொடர்ந்து அந்த லிஸ்ட் ஆஃப் த கோர்சஸ் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஆரம்பிச்ச கோர்சஸ் மட்டும் இல்லாமல் புதுதாக என்னென்ன டிமாண்ட் இருக்கோ, எந்த ஏரியாஸ்ல தேவை இருக்கோ அதை நம்ம டைனாமிக்கா அதை ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது நல்ல வரவேற்பு இருக்கு. இது நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கு. மாணவர் மத்தியில், இளைஞர் மத்தியில் இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. படிக்கலாம்னு சொல்லிட்டு இங்க கண்காட்சிலாம் வச்சிருக்கீங்க சார். அதே மாதிரி மற்ற மாவட்டங்களிலும் சேலம் அது மாதிரி எல்லா அனைத்து பகுதிகளுக்கும் இது மாதிரி ஏற்பாடு பண்ணுவோம் சார். என்ன மாதிரி கண்காட்சி வைக்க போறோம்? இதே மாதிரி இதை நம்ம சென்னை போறதுல ஸ்டேட் லெவல்ல நம்ம பண்ணிருக்கோம். இதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இந்த கேம்ப்ஸ், கல்லூரி கனு கைடன்ஸ் கேம்ப்ஸ் நடக்கும் போது என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, உதாரணமாக மெடிசன்ல என்னென்ன, இன்ஜினியரிங்ல என்ன வாய்ப்பு இருக்கு, அறிவியல்ல என்ன இருக்கு. ஸோ இதே மாதிரி அந்த எக்ஸிபிஷனும் அங்கே அரேஞ்ச் பண்ண போறோம். ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்றது மட்டும் இல்லை, அவங்களுக்கு அங்கே யூனிவர்சிட்டியில இருந்து சொன்னாதான் அவங்களுக்கு நம்பிக்கை வரும். ஸோ இதை அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். புதுமை பெண் ஸ்கீம்ல வந்து நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. தமிழ் புதல்வன் பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணது சார். எப்ப வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும், எவ்வளவு பேர் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க சார் இந்த ஸ்கீம்ல? இந்த தமிழ் புதல்வன் அந்த வர கல்வி ஆண்டுல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதுல கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சம் மாணவர்கள் அதை பெனிஃபிட் ஆவாங்க இந்த ஆண்டு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அரசு பள்ளிகள் அந்த படித்த அரசு. அதே மட்டும் இல்லாமல் அந்த புதுமை பெண் நம்ம ஏற்கனவே அந்த எய்டட் ஸ்கூல்ஸ்க்கு முன்னாடி இல்லை. ஸோ எய்டட் ஸ்கூல்ஸ்க்கு புதுமை பெண் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ அதை இந்த வர எல்லா நாம்ஸுமே வருமா சார்? இன்ஜினியரிங், மெடிக்கல், அதே போல் டிப்ளமோ, அந்த எல்லா படிப்புகளும் ஏதாவது புதுமை பெண்ல என்னென்ன கோர்சஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அதே மாதிரி இந்த தமிழ் புதல்வன்ல அனைத்து உயர்கல்வி உள்ள கோர்சஸ்ல அவங்க எலிஜிபிளா இருக்கும். ஸோ இது ரொம்ப நன்றாக இருக்கும். ஏன்னா இந்த கல்வியாண்டு முதல் தமிழ் புதல்வன் ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் என்று தலைமைச் செயலாளர் தெரிவித்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் ரமேஷ். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.